நாற்கரத்துக்கு எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட நாற்புறம் ஏபிசிடியோட முனைகளை 2 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ ஒரு பாயிண்ட்டு, பி ஒரு பாயிண்ட்டு, சி ஒரு பாயிண்ட்டு, டி ஒரு பாயிண்ட்டு. அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு கிராஃப் மாதிரி போட்டு அதை மென்ஷன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அந்த மென்ஷன் பண்ணும்போது என்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து -3,8 -3,8ன்றதுல மைனஸ்ன்றதால இந்த 4வது கால் பகுதியில் வரும். -4வது கால் பகுதி வந்து ஃபுல்லாகவே மைனஸில் வரும். -3, -8. பியோட வேல்யூ என்ன இருக்குது, 6, -6. அப்போ 6, -6. சியோட வேல்யூ வந்து 4, 2. டியோட வேல்யூ வந்து -8, 2. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஏபிசி அப்படியே நம்ம நாற்கரத்தை 2 முக்கோணமாக பிரிச்சுக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏபிசின்னு, அடுத்து வந்து ஏசிடி அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இப்போ 2 முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி அது முனைகளுக்கான ஒரு ஃபார்முலாவை நம்மளே என்ன பண்ணணும், உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும், x1 இங்கே இந்த புள்ளிகளுக்கு எங்கே இருக்குது, இதில் x1 இருக்கா, y1 இருக்கா, அந்த மாதிரி x1 y1 x2 y2 அப்படின்ற ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்குது ஏபிசிடி பரப்பளவு. இப்போ அந்த கொஷின் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். இப்போ 8,6 5,11 -5,12 -4,3 அந்த புள்ளிகளை கொண்ட முனைகளினுடைய நாற்கரத்தோட பரப்பளவு. இந்த பரப்பளவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப் ஒன்று போட்டுக்கணும். அந்த கிராஃபோட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நாற்கரத்துலையுமே வந்து 2 முக்கோணம் இருக்குது. அதில் ஏபிசிடின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி வரும்னா, நமக்கு முக்கோணம் வந்து இப்படி வரும், 2ஆக கட் ஆகும். இங்கே பாருங்கள், ஏபிடின்னு நெக்ஸ்ட் வந்து பிசிடி அப்படின்ற 2 முக்கோணமாக வரும். ஏபிடி அப்படின்ற ஒரு முக்கோணமும் நெக்ஸ்ட் வந்து பிடிசி அப்படின்ற முக்கோணமாக பிரியும். இது மாதிரி பிரிக்கும்போது இந்த பிரிச்சுட்டு இந்த புள்ளிகளுக்கான ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டுக்கிறோம். கிராஃப் வந்து 8,8 இங்கே 8 இருக்குது, இந்த 6 இருக்குது, அப்புறம் இங்கே 5 இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 11 இருக்குது. 10க்கு நடுவில் பண்ணி இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து அலகுகள் வந்து எக்ஸ் அச்சின் அலகு வந்து 2 அலகு, ஒய் அச்சின் அலகு 2 அலகுன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஒய் வந்து நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட் வந்து -5,12. இங்கே வந்து 4க்கும் 6க்கும் நடுவில் 5 இருக்குது, 12 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே -4,3 இருக்குது. இப்போ வந்து ஏபிசிடியோட பரப்பளவு ஃபஸ்ட்டு எடுத்தது நமக்கு ஏபிசிடியோட நாற்கரத்தின் பரப்பளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 முக்கோணமாக நான் பிரிச்சுட்டேன். எப்படி பிரித்தேன், ஏபிடினும் அடுத்து வந்து பிசிடி அப்படின்னு 2 முக்கோணமாக பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க புள்ளிகளை x1 y1 எடுத்து எழுதிக்கிறேன். எப்படி எழுதியிருக்கேன், x1 வந்து 8, y1 வந்து 6, x2 வந்து 5, y2 வந்து 11, x3 -5, y3 வந்து 12, d வந்து x4 வந்து -4, y4 வந்து 3 அப்படின்னு பிரித்து எழுதிட்டு இதனுடைய சொல்யூஷன் எடுத்து தனியாக எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா பாருங்கள், கவனிங்க. ஆஃப் இன்ட்டு இதான் முக்கியம். x1 into y2 plus x2 into y3 x3 into y4 x4 into y1 the whole bracket minus x2 y1 plus x3 y2 x4 y3 x1 y4 அப்படின்னு போட்டு the whole bracket. இது கணங்கள். இந்த கணத்துக்குள்ளே இந்த 2 ஃபார்முலா இருக்குது. அதுக்குள்ளே இந்த சொல்யூஷனில் என்னென்ன வரும்ன்றதை எடுத்து எழுதியிருக்கேன். எப்படின்னா x1 அப்படின்றது 8, y2 அப்படின்றது வந்து 11. ஃபஸ்ட்டு வந்து x1 8, y2 வந்து 11. அடுத்தது x2 y3ன்னு இருக்குது. x2 எங்கே இருக்குது, 5ன்னு இருக்குது. y3 எங்கே இருக்குது, 12ன்னு இருக்குது. x3 என்னென்னு இருக்குது, -5ன்னு இருக்குது. y4 என்னென்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. x4 என்னென்னு இருக்குது, x4 வந்து -4ன்னு இருக்குது. y1 என்னென்னு இருக்குது, 6ன்னு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு x2 into y3 x2ஓட வேல்யூ வந்து 5, y1ஓட வேல்யூ 6, x3 y2 நெக்ஸ்ட்டு x3 என்னென்னு இருக்குது, -5ன்னு இருக்குது, எடுத்து எழுதணும். y2ஓட வேல்யூ என்னென்னு இருக்குது, 11, x4ஓட வேல்யூ என்ன இருக்குது, -4, இந்த எடுத்து இந்த எழுதிட்டேன். அடுத்து y3ஓட வேல்யூ வந்து 12 எடுத்து எழுதியாச்சு. x1 வந்து 8, y4 வந்து 3 எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இதில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, இந்த சொல்யூஷனில் நம்ம ஒன்று x1 y1 மாற்றி எழுதிடுவோம். இது x1 x2 x அந்த மாதிரி எழுதணும். அந்த மாதிரி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும், x1 y1 எழுதணும், x2 y2ன்னு எழுதணும், x3 y3 x4 y4 அப்படின்னு எழுதணும். எடுத்து எழுதிட்டு அப்போ இந்த ஒரு வேளை கணக்கில் மைனஸ்ன்னு இருக்குது அப்படின்னா அந்த மைனஸை வந்து மென்ஷன் பண்ணணும். முதல் கால் பக்கத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கணக்கை நம்ம பார்க்கலாம். இப்போ எழுதின கொஷினில் நான் எடுத்து லைனாக வந்து எழுதி வச்சுருக்கேன். ஈக்குவேஷன் படி ஃபஸ்ட்டு வந்து 1/2 போட்டுட்டேன். இங்கே உள்ளே வந்து கணத்துக்குள்ளே இப்போ நான் கூட்டல் பெருக்கல் பண்ண போகிறேன்.
இப்போ வந்து 8யும் 11யும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்னா 88ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 5 12 60, 5 3 15, 4 24. நம்ம என்ன தப்பு பண்ணிடக்கூடாது, இங்கே வந்து ப்ளஸ் மைனஸை வந்து விட்டுறக்கூடாது. ஒருவேளை விட்டுட்டோன்னா நமக்கு கூடல் கழித்தல் தப்பாகி கணக்கோட ஆன்சர் தப்பாகும். அப்போ ஸ்டெப் மார்க் தான் கிடைக்கும். அது மாதிரி தப்பாகாமல் பார்த்துக்கோங்க. அது 5 30 மைனஸ் 5 11 55, நடுவில் ஒரு மைனஸ் வரும். 4 12 48. நெக்ஸ்ட்டு 8 3 24. இப்போ என்ன பண்ணணும்னா 24. இப்போ இதை ஹால் கணம் போட்டுக்கிட்டு 24ன்னு போட்டுக்கிட்டு இப்போ ஒரே குறியில் இருப்பதை கூட்ட வேண்டும். எப்படி? ஒரே குறினா ப்ளஸில் இருந்தால் மட்டும்தான் கூட்டணும். அது ப்ளஸ்ன்னு கூட்டணும், மைனஸ்னு கூட்டணும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கூட்டிட்டோம்னா அது தப்பாக போயிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 88யும் 60யும் கூட்டுவோம். 60யும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு? 8 8 + 0 8, 8 14 148. அப்போ 1/2 148 மைனஸ் 24 15 9 39 மைனஸ் 39ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் அதே மாதிரி இதுலேயும் இந்த கணக்குலேயும் ப்ளஸ் குறியில் இருக்குது. எது ப்ளஸில் இருக்குது? 30 24. நமக்கே தெரியும் 30யும் 24யும் கூட்டினா என்ன வரும்? 0வோட 4 கூட்டினா 4 54ன்னு வரும். 54 மைனஸ் 55 55ம் 48ம் ஒரே குறியில் இருக்குது. அப்போ 8 5 13 103ன்னு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், 148 வந்து 39ஆல் கழிக்கிறோம். கழிக்கும்போது 18ல் 9 போச்சுன்னா மீதி 9. அடுத்தது வந்து 12ல் 9 போச்சுன்னா இங்கே வந்து 3ன்னு கிடைக்கும். 3ன்னு வரும். அப்போ 109ன்னு வரும். இப்போ வந்து ஆன்சர் வந்து 1/2. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 109 அப்படின்றது நாற்கரம் என்னத்தினுடைய பரப்பளவு? ABDயோட பரப்பளவு நடுவில். அப்புறம் 103 இங்கே ஒரு மைனஸ் குறி இருக்குது, அதை விட்டுறாதீங்க. -3 54ன்னு வரும். 54 கழிச்சோன்னா இப்போ 0 பக்கத்தில் வந்து கடன் வாங்கணும். இங்கேருந்து கடன் வாங்கிட்டு வரணும். இப்போ 10ன்னு வரும். இங்கே கடன் கொடுக்கணும். அப்போ இங்கே 9 ஆகிடும். அப்போ 10ல் 4 போச்சுன்னா 6 6 3 9, 9ல் 5 போச்சுன்னா மீதி 4 49. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு -49 கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 49 கிடைக்குது. அப்போ 1/2 இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா, இந்த மைனஸ் இங்கே போகும்போது ப்ளஸ் ஆகிடுது. என்னென்னத்துக்கு? 109 + 49ன்னு ஆகிடும். அப்போ ஆயிடுத்துனா 149/2ன்னு வரும். இப்போ நம்ம இதை வந்து 149ல் 158 109யும் 49யும் கூட்டுறோம். 9 9 18 158/2 அடித்தா 158 1 2 7 2 14. அப்புறம் மீதி 1 வரும். 9 2 18. அப்போ என்ன பண்ணணும்னா, நாற்கரத்தின் பரப்பளவு அப்படின்னு எழுதும்போது 79 சதுர அலகுகள் அப்படின்னு வரும். இதை வந்து நம்ம புக்கில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எக்ஸ்பென்சிவாக டீப்பாக போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ ஆன்சர் வந்து 79 சதுர அலகுகள்னு வருது. எத்தனை ஸ்டெப் மிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக போட்டு பார்த்து ஆல் தி பெஸ்ட். சம்ஸ் நல்லா போடணும். தேங்க்யூ.